9 kg பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருப்போம். இது வந்து கிளாஸ் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபைபர். இப்படி தூக்கி போட்டால் கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு எந்த கிராக்கு எதுவுமே இருக்கு. ஜஸ்ட் இந்த கொக்கிலேருந்து நீங்கள் பைப்பை கீழே விட்டினாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். 15 இங்கே 5 இங்கே கீழே 10 ஏரோ மார்க் எந்த சைடு போட்டுக்கோ நீங்கள் அந்த சைடு மட்டும் தான் டேர்ன் பண்ண தவிர ஏரோ மார்க் போட சைடு நீங்கள் எப்பயுமே திருப்பவே கூடாது. ப்ரெஷர் அடிச்சுன்னா 11 கிலோ லான்ச் பண்ணோம். சேம் அதே ஸ்பெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸும் உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டி நல்லா எல்லாமே பெருசாக இருக்கும். நம்ம வந்து ட்ரையர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7.5 கிலோ 8.5 கிலோ 9 கிலோ மட்டும் நம்ம வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நம்மளோட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் பயப்படாதீங்க. 1 இயர் வாரண்டி கம்பல்சரி. கையை வச்சு இப்படி தள்ளணும் தேவையில்லை. நீங்க ஒரு டைம் இப்படி விட்டாலே போதும், அதுவா உங்களுக்கு சாஃப்டா டோர் க்ளோஸ் ஆயிடும். ஆப்ஷன் பாருங்க, சேஃப் அண்ட் செக்யூரா உள்ள ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னா மினிமம் 20,000 ரூபாய் வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,015 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. அவ்வளவுதான். இந்த நாபை இப்படி வெளியே இழுங்க. இழுத்ததுக்கு அப்புறம் நீங்க அழகா இப்படி சாச்சு. கல்லெல்லாம் வெளியில எடுக்கவே வேண்டாம். வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம டில்டிங் மாடல் கொடுத்துருக்கோம். மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே 750 வாட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பியூர் காப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மினி வாஷிங் மிஷின்னாலே இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர். நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். ஆக்சுவலா நம்ம மினி வாஷிங் மிஷின் எல்லாருமே வந்து பாத்துருக்காங்க. செமியும் லான்ச் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ. ஸோ இந்த வாட்டி வந்து பிரைஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா காம்போனன்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதர், நம்ம இப்போ என்னென்ன பொருள்லாம் லான்ச் பண்ணிருக்கோம்? ஸ்டார்டிங் நீங்க பார்த்த மாதிரி நம்ம மினி காம்பாக்டான வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டில்டி கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர், அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்க மாதிரி ட்ரையர் ஆப்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ட்ரையரோட எங்களுக்கு எப்ப தருவீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க. உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து தயாரிச்சு பிளாஸ்டிக் மாடல் கொடுத்துட்டு அதே மாதிரி பிரீமியம் புக் கிளாஸ் மாடல் தயாரிச்சு. ஓகே, கிளாஸ் மாடல் பிளாஸ்டிக் மாடல் ரெண்டுமே இருக்கு. சோ அப்படியே டீடைல்ஸ் வந்து பார்த்தறலாம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்ன மாடல் வாஷிங் மிஷின் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட காம்பாக்டான வாஷிங் மிஷின் தான் காட்ட போறேன். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ 11 கிலோ மட்டும் சொந்தமா நம்ம வந்து தயாரிச்சு கொடுப்போம். 6 கிலோ சேம் பாத்தீங்கன்னா 8 கிலோ உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற காம்பனன்ட் வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். என்னென்ன பாத்தீங்கன்னா மோட்டர், பெல்ட், கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி கூட உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு கேஜஸ்க்கும் தனியா பில்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பிரைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குவாலிட்டி கொடுத்துறோம். இப்போ இதுல என்னென்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனான மேல வந்து லிட் கொடுத்துறோம், மூடி கொடுத்துறோம். பிளாஸ்டிக்கா ப்ரோ? பிளாஸ்டிக்ல ஏபிஎஸ் ஃபைபர் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்டும் உங்களுக்கு ஏபிஎஸ் ஃபைபரால செஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். வாரண்டி கார்டு நான் உங்களுக்கு 1 இயர் மட்டும் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கலாம். 1 இயர் நாங்கள் கொடுப்போம். 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் 20 வருஷம் போனா கூட தாராளமா நம்ம கிட்ட வாங்க. நம்ம சர்வீஸ் சப்போர்ட் நல்லா பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்போம். ஸோ 1 இயருக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்கு. 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உள்ள வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத. உள்ள வந்து ஃபேன் பார்த்திருப்பீங்க, அது வந்து இம்ப்ளர் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் டு லெஃப்ட் உங்களுக்கு மாறி மாறி பெரிய மிஷின்ல. இது எவ்வளவு வெயிட் ப்ரோ இருக்கும்? தூக்க கஷ்டமா இருக்கும்? தூக்கலாம் கஷ்டமா இருக்கு. 1 ஹவர்லயே வந்து லிஃப்ட் பண்ணி பாருங்க. ஒரு கையிலேயே வந்து தூக்க முடியாத வெயிட் இருக்குங்க. ஏன்னா உள்ள இருக்க மெட்டீரியலோட குவாலிட்டி அந்த மாதிரி. சோ எவ்வளவு துணி போடலாம்? யாரு 6 கிலோ எடுக்கலாம், மத்த பேச்சுலர் சிங்கிள் பர்சன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 6 kg இருந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 8 ல இருந்து 16 கிலோ தாராளமா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா துணியுமே போட்டு துவைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சட்டை போட்டுக்கலாம், 6 பேண்ட் போட்டுக்கலாம், பெட்ஷீட் அடிஷனலா நீங்க பில்லோ கவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா வாஷிங் மிஷின்ல ஒரு 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது, அதே டைம் தான் இதுக்கும். இது வெறும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. 10 நிமிஷம் தான். மேக்ஸிமம் டைமர் பாத்தீங்கன்னா 50 minutes மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். 50 கூட நீங்க வைக்க தேவையில்ல. 10 நிமிஷம் வச்சாலே போதும், குயிக்கா உங்களுக்கு வந்து துவைச்சு கொடுத்துரும். நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கொடுத்துருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா பைப்பு கொடுத்துருப்போம். இந்த பைப் எதுக்கா பாத்தீங்கன்னா இன்லெட் பைப்புன்னு சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா மிஷின் இப்படி நீங்க திருப்பினா இங்க ஒரு ஹோல்ஸ் மாதிரி நான் கை தெரியுதுங்களா? இந்த பைப் வந்து நீங்க ஃபுல்லா இந்த பைப் வந்து ஃபுல்லா கழட்டிக்கணும். இப்படி ஃபுல்லா கழட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்க 2 வாசர் கொடுத்துருப்போம். இந்த வாசர் வந்து வெளியே ஒண்ணு உள்ள போட்டு நீங்க வந்து நட்டை டைப் பண்ணா உங்களுக்கு இன்லெட் பைப் வந்து ரெடி ஆயிரும். நீங்க ஓஸ் வச்சு தாராளமா கனெக்ட் பண்ணி உள்ள விட்டுக்கலாம். இல்ல எங்க கிட்ட பைப் வசதி கிடையாது அப்படின்னு நினைச்சனா கூட தாராளமா குடத்துலயே இல்ல பக்கெட்லயே கூட நீங்க வந்து தண்ணி பிடிச்சு மொண்டு ஊத்திக்கலாம். சோ அதே மாதிரி இது ரவுண்ட் டேங்கர் இருக்கு. அது என்ன ப்ரோ ஸ்கொயரா இருக்கு? தண்ணி வந்து அவுட்லெட் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு சுவிட்ச் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த கொக்கில இருந்து நீங்க பைப்பை கீழே விட்டினாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். மிஷின் ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி, பைப் எடுத்து கீழே விட்டினாலே உங்களுக்கு தண்ணி வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே. இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாவே இருக்கு. இதுல இது பாத்தீங்கன்னா முழுக்க சிம்பிள் மெக்கானிசம் தான். அதாவது சின்ன
சின்னவங்க இருந்து பெரியவங்க மட்டும் எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ற மாதிரி நாங்க வந்து பண்ணிருக்கோம். ஒயர் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2.25 மீட்டர் உங்களுக்கு நல்ல லென்த்தாவே கொடுத்துருக்கீங்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 கோர் ஒயர். நீங்க வந்து தனியா செப்பரேட்டா கரண்ட் எடுக்க வந்தாலும் கிடையாது. நீங்க டிவி, ஃப்ரிட்ஜ், அயன் பாக்ஸ் எது போறீங்க வீட்ல என்ன யூஸ் பண்ணா அந்த கரண்ட் சப்ளை. கரண்ட் பில் எப்படி ப்ரோ? கரண்ட் பில் பாத்தீங்கன்னா நீங்க 5 மணி நேரம் ஓட்டினாதான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். 1 யூனிட் தான் போகும். ஓகே, செமையா அதே இருக்கு. மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 5 மணி நேரம் தாராளமா கண்டினியூஸா நீங்க வந்து ஓட்டிக்கலாம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாராளமா. உங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க துணிகளை வந்து அவங்களே துவைக்கணும்னா இது போதுங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல துவைச்சு முடிச்சிட முடியும். 9 kg பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்திருப்போம். இது வந்து கிளாஸ் கிடையாது. இதுவும் பாத்தீங்கன்னா ABS ஃபைபர். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. உடைஞ்சிருமா? நீங்க வேணா கீழே வேணா போட்டு பாருங்க. அப்படி போடாதீங்க, நல்லா பாஸ் பண்ணி இப்படி தூக்கி போட்டா கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆக போறது இல்லை. இந்த கார்னர் எல்லாம் தெரிச்சிருக்கும்னு நினைச்சேன், அப்படியே இருக்குங்க, எதுவுமே ஆகல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு குவாலிட்டி எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்ம தேவிலக்ஷ்மி பாத்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸே நாங்க வந்து பண்றதே கிடையாது. ஏன்னா ஒரு வாஷிங் மிஷின் 20,000 25,000 விக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாயில இருந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள கொடுக்கும் போது எப்படா கொடுப்பாங்க குவாலிட்டின்னு பாக்குறாங்க எல்லாரும். மெயினா நமக்கு கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா இப்ப கம்மியா கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் மெயினா டவுட் என்னன்னா கிளீனஸ், குவாலிட்டி. அதுல வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்றதுல இப்ப உங்க கண்ணு முன்னாடி தான் போட்டு அடிச்சு காட்டுறோம். எந்த ஸ்கிராச்சோ எந்த இதுவே இருக்காது. வேணா பாருங்க, உங்களுக்கு எந்த கிராக்கு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம உங்க குழந்தைய இந்த வாஷிங் மிஷினே உருட்டி விட்டாலுமே கூட எதுவுமே ஆகாதுங்க, அவ்வளவு குவாலிட்டியா போட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு 9 kg உள்ள அதே மாதிரி எல்லாமே ஸ்பெக்கும் வந்துடும். அது மாதிரி பாத்தீங்கன்னா கீழே வந்து டைமர் கொடுத்துருப்போம். மேஜரா எல்லாருமே பாத்தீங்கன்னா இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரோ மார்க் வந்து ரைட் சைட் போட்டிருக்கோம். இந்த டைமர் எதுக்காக பார்த்தீங்கன்னா துவைக்கிற நிமிஷம் நான் சொன்ன பார்த்தீங்களா 15 நிமிஷம் 15 இங்கே 5 இங்கே கீழே 10 ஏரோ மார்க் எந்த சைடு போட்டிருக்கோம் நீங்கள் அந்த சைடு மட்டும் தான் டேர்ன் பண்ண தவிர ஏரோ மார்க் போட சைடு நீங்கள் எப்பயுமே திருப்பவே கூடாது. ஓகே, நான் 15 வச்சிட்டேன்னா இல்லை 10 கொண்டு வரலாம் அப்படி பண்ணக்கூடாது. 0 திருப்பினா ஆஃப் பண்ணுவா அப்படி பண்ணவே கூடாது. அப்போ எப்படி ஆஃப் பண்ணி கேட்டால் ஸ்விட்சை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. இது வந்து மெக்கானிக்கல் டைமர் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டைம் திருப்பினா கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக 0 வந்து மிஷினை உங்களுக்கு டோட்டலாக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பஸ்ஸர். இது வந்து இண்டிகேட் பண்ணும் 0 வரக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி. இப்போ நீங்க மிஷின் ஆன் பண்ணிட்டு கிச்சன்லயோ ஹால்லயோ இருந்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது மிஷின். இதுல இருந்து சவுண்ட் லைட் வந்து நம்மள வந்து இண்டிகேட் பண்றோம். ஓகே, சோ அடுத்த மாடல் பிரதர். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ மட்டும் தான் தயாரிச்சு கொடுத்துருந்தோம். எல்லாருமே பிடிச்சி போய் எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்கனால அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனா 11 கிலோ லான்ச் பண்ணோம். சேம் அதே ஸ்பெக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸும் உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டி நல்லா எல்லாமே பெருசா இருக்கும். உங்களுக்கு சேம் ஸ்பெக் தான் மத்தபடி எல்லாமே சேம் அதே மாதிரி அவுட்லெட் உங்களுக்கு டைமரு பஸ்ஸரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் சிம்பிள் மெக்கானிசம் ஈஸியா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ 11. ஓகே, சோ உங்களுக்கு இந்த காம்பாக்டான மாடல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு உள்ளது கூட இவங்களே வந்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போலாம், எனக்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கொடுங்கன்னு கேக்குறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாமா? கஸ்டமர் நம்ம என்ன கேட்கறோம் அதுதான் நம்ம தேவிலக்ஷ்மி வந்து பண்ணி கொடுக்க கடமையை கூட. ஓகே, கண்டிப்பா மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ட்ரையர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7.5 கிலோ 8.5 கிலோ 9 கிலோ மட்டும் நம்ம வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா 2 வெரைட்டில பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட், இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாடல் வரும். இதுவே எங்களுக்கு கொஞ்சம் லுக் வேணும், கொஞ்சம் பிரீமியம் லுக் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மாடல் வரும். இதுல ட்ரையரோட வந்துருது இல்லையா? சைடுல வந்து ரைட் சைடுல வந்து உங்களுக்கு ட்ரையர் வந்துரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் 7.5 கிலோ வந்து பார்த்தலாம். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இது 7.5 கிலோ 8.5 கிலோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. எல்லாமே நம்ம வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணிருப்போம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பஸர் வந்து ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப்பு அவுட்லெட் பைப்பு நாங்களே மிஷினோடய உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு இது எல்லாம் நம்மளோட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் பயப்படாதீங்க. 1 இயர் வாரண்டி கம்பல்சரி. வாரண்டி முடிஞ்சாலும் தாராளமாக வாங்க, சர்வீஸ் சப்போர்ட் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரையர் நல்லாவே உங்களுக்கு டெப்த் ஆழமாகவே நல்லா கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் வந்துடும். சேம் அதே 15 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்லெட் பைப்பு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலே ட்ரெயின் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. ட்ரெயின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தண்ணி வெளியே போறதுக்காக ட்ரெயின் கொடுத்துருப்போம். நார்மல் நீங்கள் சட்டை பேண்ட்டு வேஸ்டி சட்டை எது வேணா நீங்கள் போட்டு நார்மலாக துவைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை ரொம்ப கரையா இருக்கும் போது நீங்கள் ஸ்ட்ராங் ஆப்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெட்ஷீட்ஸ்லாம் கூட வாஷ் பண்ண முடியும் இல்லையா? பெட்ஷீட் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு டைமர் வந்துடும். 5 நிமிஷம் கொடுத்துருப்போம். நீங்கள் 5 நிமிஷம் வச்சுன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து காய வச்சு கொடுத்துரும். ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 8 காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ புரியும். சோ 8 பாத்ரூம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 8.5 நான் சொன்ன பாத்தீங்களா இங்கே மென்ஷன் வரும். அது 7.5 இது 8.5 போட்டுருக்கோம். உள்ள ஸ்பேஸ் பாத்துக்கோங்க. நல்ல இதோட நல்ல பெருசா. இது வந்து பிளாஸ்டிக் மாடல் இல்லையா? பிளாஸ்டிக் மாடல். இது வந்து பிளாஸ்டிக் மாடல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் பாருங்க. இம்ப்ளர் வந்து இது வந்து ஸ்டைலுக்காக நம்ம கொடுக்கலாம். இதுலயே ஒரு மெக்கானிசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் கல்ல தேய்க்கிறதுக்கும் ரப்பான கல்ல தேய்க்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பா பிரதர். அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து இம்ப்ளர் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல நீங்க பாத்துருக்கீங்க பாத்தீங்களா, இப்ப 0, 5, 10, 15
இதுக்கப்புறம் 15 மேல போகாத சோக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்கீங்க. சில பேர் சோக்கு இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, சில பேர் ஊற வைப்பாங்க, ஊற வச்சு துவைப்பாங்க. சில பேர் அவங்களுக்காக சோக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சோக்கு கொடுத்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு ஊற வைக்கும். 15ல இருந்து உங்களுக்கு துவைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுவே துவைக்க ஆரம்பிக்கும். அதுவா துவைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராங் அண்ட் நார்மல் பார்த்தோம். அதுக்கு போல ஜென்டில் கொடுத்துருக்காங்க. ஜென்டில் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு காஸ்ட்லியா ஒரு சட்டை பேண்ட் சாரீஸோ வாங்குவீங்க. அது சில மிஷின்ல போடும்போது கிழிஞ்சிருமோ பயத்தோட நம்ம கையில எடுத்து துவைப்போம். அந்த கேர் இந்த மிஷின் எடுக்கணும்னு நினைச்சா ஜென்டில் ஆப்ஷன் கொடுங்க. உங்களோட பக்காவே நல்லா சேஃபாவே துவைச்சு கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டோன் ஷர்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஸ்டோன் அந்த மாதிரி கொட்டாம இருக்கும், நல்லா ஜென்டிலா துவைக்கும் இல்லையா? அதாவது பொறுமையா உங்களுக்கு சேஃபா ரொம்ப பொறுமையா உங்களுக்கு துவைச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க டைமர் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட். இல்ல எனக்கு கொஞ்சம் பிரீமியம் லுக் வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கிளாஸுக்கு வந்துடலாம். ஓகே, செமில இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாலாம் பார்க்கவே முடியாது. நம்ம எல்லா இடத்துலயுமே பிளாஸ்டிக் ஃபைபர் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ஒண்ணு கொடுத்துருக்கோம். 20,000 பட்ஜெட்டுக்கு மேல போனதான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் டோர் க்ளோசிங் சிஸ்டமே கொடுப்பாங்க. ஆனா நம்ம இந்த செக்மெண்ட்லயே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க இப்படி கீழே விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா சாத்திரும். நம்ம கையை வச்சு இப்படி தள்ளணும் தேவையில்லை. நீங்க ஒரு டைம் இப்படி விட்டாலே போதும், அதுவா உங்களுக்கு சாஃப்டா டோர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டோர் க்ளோசிங் கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு சென்சார் சொல்லி இருக்கும். சென்சார் போட்டுருக்கோம். எதனால பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஹெவியா போயிட்டு இருக்கும் காய வைக்கிறக்காக. நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணோம்னா ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதனால நம்ம இந்த இடத்துல கொடுக்கல. இப்படி நீங்க லைட்டா டோர் திறந்தாலே மிஷின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க நினைக்கலாம் என்ன ஆப்ஷனே காணான்னு நினைச்சா உங்களுக்கு உள்ள ஹைட் ஆகி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வாவ், ஆப்ஷன் பாருங்க, சேஃப் அண்ட் செக்யூரா உள்ள ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. இது சேம் நம்ம 8.5ல பார்த்தோம் பாத்தீங்களா, இங்க போட்டுருப்பாருங்க. அதுல பிளாஸ்டிக் ப்ரோ. மெயினா நம்ம பிரைசிங் கம்மி பண்றதுனால இந்த சேஃப்டிலாம் எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. சேஃப்டி ரேட்டிங்லாம் எப்படி பிரதர் நம்மளுக்கு? சேஃப்டி நான் சொன்ன மாதிரி ஷாக் அடிக்குமா இல்ல எங்க லீக் ஆயிடுவானா, இது வந்து பாத்தீங்கன்னா A to Z நம்ம சின்ன காம்புல இருந்து உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் பேக்கிங் ஆக மட்டும் எல்லாமே பார்ப்போம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கிராட்ச் இருக்கா, இங்கே டென்ட் இருக்கா, இங்கே ஹோல்ஸ் இருக்கா, முக்கியமா கரண்ட் அடிக்குதா, மோட்டர் எவ்வளோ வாட்ஸ் வருது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி இந்த நாங்க பேச உங்களுக்கு கிளிப்ஸ் இதுல வந்து ஆட் பண்றோம். அதுல நாங்க எப்படிலாம் செக்கிங் பண்றோம் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு ஹோல்சேல் ஃபேக்டரியோட ஷோரூமே கிடையாது. நீங்க லைவாவே பார்க்கலாம் எங்கெங்க என்னென்ன பண்றாங்க, எப்படி இந்த வாஷிங் மிஷின்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத. வேற இந்த வாஷிங் மிஷினோட பிரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க. என்ன ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம்? அதாவது இந்த 2020ல பாத்தீங்கன்னா என்ன இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15,000 20,000 போயிட்டு இருக்கு. நீ என்னப்பா இவ்வளவு சொல்ற, கம்மியா எவ்வளவு ஒரு 10,000 ரூபாய்க்கு சொல்லுவா அப்படின்னு நினைக்கலாம். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரைஸ் நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு தானே கேட்பீங்க? வெறும் உங்களுக்காகவே 2,950 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 2,950 பிளஸ் ஜிஎஸ்டிங்க. ஏன்னா பில்லு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஜிஎஸ்டியோட தான் கொடுக்குறாங்க. ஸோ 2,950 ரூபாய்க்கு ஒரு மாடல் ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் ஜிஎஸ்டியோட. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அரௌண்ட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ். அதுவே பாத்தீங்கன்னா நான் 8 கிலோ 9 கிலோ சொல்ல மாட்டேன், கடைசியா இருக்க 11 கிலோவே உங்களுக்கு பிரைஸ் சொல்றேன். அந்த கீழே தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் வரப்போகுது. அதாவது 11 கிலோ நீங்க ஷோரூம்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 14,000 ரூபாய் 15,000 தாராளமா. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு வெறும் 5,015 ரூபாய் கொடுத்துருக்கோம். 5,015 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்காங்க. 11 கிலோ. ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னா மினிமம் 20,000 ரூபாய் வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,015 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. இன்னைக்கு செமி வாஷிங் மிஷின்லாம் குறைச்சலா ஒரு 13,000 14,000 சொல்றாங்க. எவ்வளவு பண்ணிருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் உங்களுக்காகவே 7,150 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு 7,150 பிளஸ் ஜிஎஸ்டி. அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் 9 கிலோ கடைசியா இருக்கிற மாடலே உங்களுக்கு சொல்லிடுறேன். 9.5 kg. அதாவது பாத்தீங்கன்னா 9 கிலோ கிளாஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9,400 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் நிப்பாட்டில் ஸ்டார்டிங் நம்ம கிரைண்டரும் மிக்ஸியும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து டேபிள் டாப்பும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டேபிள் டாப்ல பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 2 லிட்டர் கெப்பாசிட்டியில உள்ள பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டாப் பார்த்தோம்னா மேல உங்களுக்கு காமனா லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறதும் தேங்காய் தூரதும் உங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க வந்து. அதே மாதிரி இந்த லக்ஷ்மி பிராண்டை பொறுத்தளவுக்கு மோட்டர்ல இருந்து எல்லாமே நம்மளே மேனுஃபேக்சர் பண்றோம்ல. ஆமா, நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எங்கேயுமே நம்ம வெளியே எடுக்கிறதே கிடையாது. நம்ம சின்ன ஏல இருந்து Z மட்டும் ஸ்டார்டிங் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளா மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்டா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது தேங்காய் தூரது நம்ம வந்து ஃப்ரீயாவே இதுல வந்து கொடுத்துருவோம். இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் பிளஸ் 1 இயர் நம்ம வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் பண்ணிட்டு இருக்கோம். சில வெளியே வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் காப்பரையும் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர் சொல்லி வெளியே மார்க்கெட்ல வந்து 5,000 இருந்து 6,000 மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு அலுமினியம் வேணா தனியா அலுமினியம், காப்பர் வேணா பியூர் காப்பர். நம்ம வந்து சில பிராண்ட்ல இந்த ஃபிட்டிங்ஸ்க்கே தனியா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. என்ன பிரைஸ் பிரதர் கொடுக்குறோம் டேபிள் டாப்? இது வந்து
பார்த்தீங்கன்னா அவங்க 6000 கொடுக்குறாங்க, நீ என்னப்பா ஒரு 4000 கொடுப்பியா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அவ்வளோலாம் கொடுக்க போகல, உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். ஓகே, ஜஸ்ட் 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளோதாங்க. ஸோ இதுல டில்டிங் மாடல் இருக்கு இல்லையா? டில்டிங் மாடல் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே லிட் வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக சப்பாத்தி மாவு சைஸ் தேங்காய் தூள் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் 1 இயர் வாரண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீர் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். கீர் எதுக்காக பார்த்தீங்கன்னா அதிக லோடு போட்டால் கூட ட்ரம் வந்து ஸ்டாப் ஆயிடும். அந்த லோடு ஃப்ரீ பண்ணுறதுக்காக கீர் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கிரைண்டர் எடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம மாவு எடுத்துட்டு போனதுக்கப்புறம் உள்ள கையை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே எடுத்து போய் சில பேர் கழுவுவாங்க. கை ஈரமா இருக்கும் போதே நம்ம வலிக்கு காலில் விழுக கூட சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக டில்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் இந்த நாபு இருக்கு பாத்தீங்களா, இந்த நாபை இப்படி வெளியே இழுங்க. இழுத்ததுக்கு அப்புறம் நீங்க அழகா இப்படி சாச்சு. கல்லெல்லாம் வெளியில எடுக்கவே வேண்டாம். கல்லை நீங்க வெளியே எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஈஸியா மாவு எடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல ஃபுல்லா கழுவிட்டு நீங்க வந்து அழகா ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் ஆயிக்கும். அங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. இழுக்கும் போது நம்ம ஒரு டைம் இழுத்துட்டு சாச்சிட்டு கை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா சாச்சிக்கலாம். சாச்சதுக்கு அப்புறம் நிப்பாட்டும் போது அந்த லாக் இழுக்கணும் தேவையில்லை, சும்மா நிப்பாட்டுங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அவ்வளவுதாங்க, ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. டில்டிங் மோட்ல இது. என்ன ப்ரோ, ஒரு 12000 சொல்லுவீங்களா? 12000 மார்க்கெட் அளவுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. அதே மாதிரி 6000 சொல்லுவீங்கன்னா அதுவும் நம்ம சொல்ல மாட்டோம். வெறும் உங்களுக்காகவே 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு 2850 பிளஸ் ஜிஎஸ்டி. நான் ஓப்பனா சொல்றேங்க, இந்த கிரைண்டர் நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கோம். 6500 மேலதான் வந்து பிரைஸ் சொல்லியிருக்கோம். மேனுஃபேக்சரிங் பிரைஸ் என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோம்? வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம டில்டிங் மாடல் கொடுக்குறோம். ஓகே, வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட டில்டிங் கிரைண்டர் உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு போலாம். பிரதர், அப்புறம் கால் பண்ணி கேட்கும்போது 4000 ரூபாய் கூட 5000 ரூபாய் கூட கேட்க மாட்டீங்களா? நம்ம வீடியோல என்ன சொல்றோமோ அதே ரேட்டு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்கா எடுத்தாதான் இந்த ரேட்ல கொடுப்பீங்கன்னா, நீங்க இப்ப வீட்டுல போய் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சிங்கிள் பீஸ்னா கூட நான் சொன்ன ரேட்டுக்கு நீ தாராளமா பாத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா தாராளமா நம்ம கம்பெனி வந்து விசிட் பண்ணலாம். உள்ள யாரையும் விட மாட்டோம், யாரையும் பார்க்க கூடாதுலாம் சொல்ல மாட்டோம். நாங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம், நாங்க என்னென்ன பண்றோம் நீங்க கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க எத்தனை பீஸ் இருந்தா கூட அப்பயே நீங்க வாங்கிட்டு போகலாம். ஓகே, சோ அடுத்தது மிக்ஸியும் பார்த்துலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் 750 வாட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பியூர் காப்பரா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு 3 ஜாரோட வந்துரும். பெரிய ஜார், மிடில் ஜார், ஸ்மால் ஜார். உங்களுக்கு கம்பல்சரியா எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. கம்பல்சரியா பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு 3 ஜார் வந்துரும். இந்த இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 2000 நாங்க கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டியோட 2000 ரூபாய்க்கு. நான் ஜார் குவாலிட்டி தான் பாக்குறேன், ஏன்னா ஜார் தான் அடிக்கடி போயிடும், வீட்டுல எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஜார் வந்து 3 ஜார் வந்துரும் இல்லையா? 3 ஜார் உங்களுக்கு பாக்ஸ்ல கண்டிப்பா வந்துரும். ஸோ பாக்ஸோட மிக்ஸி வேணும்னா மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல இங்க எடுத்துக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வாஷிங் மிஷினா இருக்கட்டும், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே இவங்க டைரக்ட் மேனுஃபேக்சரிங் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பீஸ் எடுத்தாலுமே நம்ம கொரியர் பண்ணலாம், பார்சல் போடுறோம். தாராளமா பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்காக, கடைக்காக பண்ணலாம். முழுக்க பாத்தீங்கன்னா கஸ்டமருக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டே நம்ம ஆரம்பிச்சது. ஓகே, நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 48 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கஸ்டமருக்காக தான் வந்து இந்த பீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடைக்கெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னா கடைக்கு தாராளமா சப்போர்ட் பண்ணுவோம். தாராளமா உங்களுக்கு அப்படி பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தா தாராளமா நம்ம கம்பெனிக்கு வாங்க. நம்ம எம்டி சார் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க பேசினா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அவர் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, உங்களுக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்தாலுமே நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்ல நல்ல கம்மி பிரைஸ்ல கொடுப்பாங்க, நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மினிமம் இவ்வளவு பீஸ் எடுக்கணும், அவ்வளவு பீஸ் எடுக்கணும்லாம் இருக்கா பிசினஸ் பொறுத்த அளவுக்கு? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 20 பீஸ் அந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம எம்டி சார்ட்ட வந்து பேசுங்க, உங்களுக்கு இருக்கிற கரெக்ட் ஆப்ஷன் நீங்க சொல்லுங்க, அவர் நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லுவார். ஓகே பிரதர், ஷூர். அதே மாதிரி நம்மளுக்கு கால்ஸ் டைமிங், எப்போ கால் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 6:30, 7:30 மட்டும் இருக்கும். நீங்கள் தாராளமாக கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூர்ல தாராளமாக வாங்க. இல்லை நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரிய நம்பருக்கு 9345 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அங்கேயே ஒவ்வொரு டீலர் இருக்காங்க, அவங்க டீலர் நம்பர் ஷேர் பண்ணி தரோம். நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்டே டியூன் கைஸ், எஸ்சி டால்கீஸ். தேங்க்யூ பிரதர்.